ஒரே சந்தோஷம். அத்தனை பேரையும் ஒரே இடத்துல பார்த்தா சந்தோஷம் இருக்காதா? பின்ன இங்க பாருங்க, ஒவ்வொரு முறையும் பிரதமர் தமிழ்ல பேசி வாழ்த்து சொல்றதை வச்சு அப்படிலாம் பேசக்கூடாது. அவர் தமிழ்ல பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார். எங்க உங்க கூட்டத்தில் இருக்கிற தலைவருக்கு யாராச்சும் அப்படி ட்ரை பண்றாங்களா சொல்லுங்களேன் பாப்போம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். மற்ற தலைவர்களை வேற மொழி பேச சொல்லுங்க பார்க்கலாம். அவரோட தாய்மொழி குஜராத்தி, அவர் இருக்கிறது ஹிந்தி பேசுறது, அதுல தமிழ் பேசுவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். அதை நமக்கு வாழ்த்துக்களை தான் பார்க்க வேண்டுமே தவிர மற்றதை பார்க்க கூடாது. அவருடைய எண்ணம் தமிழ் மீது இருக்கிறது. நான் சொல்றது அவருக்கு சரியான அந்த தமிழ பொங்கல் நல் வாழ்த்துக்கள்னு இதுவரைக்கும் யாருமே சொல்லி கொடுக்கல. அவர் சொல்லக்கூடியவர், அவருக்கு சொல்லி கொடுத்துதான் சொல்லணும்னு இல்லை. எண்ணத்தில் இருந்து வருகிறது, எழுத்தில் இருந்து வரவில்லை. அது எண்ணத்தில் இருந்து வருகிறது, சொல்லில் மட்டும் இல்ல, அது செயலில் அவர் தமிழுக்காக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதனால அவர் தமிழில் பேசினார் என்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னொரு கட்சி தலைவரை வேற ஒரு மொழியை பேச சொல்லணும்னா அவங்க எவ்வளவு சிரமப்படுவாங்க. அக்கா இப்படி சொல்ல இரண்டாவது முறை அமைச்சரான ஆவடி நாசர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறார்? இங்க பாருங்க, ட்ரை பண்றப்பா இல்லையாடுறது அடுத்த கட்டம், நீங்க என்ன பண்றீங்கன்றதுதான் செய்தி. அதே அப்படி இப்படி பண்ணி அப்படியே பாலிசா இந்தியா எடுத்துட்டு வந்து வச்சிடணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வருப்பா அப்படின்னு கேட்டிருக்கிறார். பாரதி புரட்சி கவிஞர் பாரதி சார் சொன்னா, தமிழை பழித்தவன், அதாவது தாயை பழித்தவன் யாரா இருந்தாலும் விடாதுன்னு சொன்னார். தாயை பழித்தவன் யாரா இருந்தாலும் விடாதுன்னு சொன்னார். அந்த தாயை தமிழ் பழிச்ச தாயை விடாதுன்னு சொன்னார். அந்த தாயை தமிழை படிச்சாலும் தாயை விடாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் மீது அந்த காலத்தில் பட்டால் பாசத்தால் இன்னைக்கும் அகில இந்தியாவில் பாத்தீங்கன்னா தமிழ் அவன் தாய்மொழி மறைஞ்சு போச்சு. பீகார்ல மறைஞ்சு போச்சு, ஹிந்தி பூந்துருச்சு. குஜராத்ல மறைஞ்சு போச்சு, அங்க ஹிந்தி பூந்துருச்சு. மகாத்மா காந்தி கூட தன்னுடைய சுயசரிதை குஜராத் மொழியில எழுதினார், அங்கே அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி மகாராஷ்டிரா மராட்டி அழிஞ்சு போச்சு. ஆக ஒரிசால ஒடியா அழிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் அழிச்ச பெருமை யாருக்கு உண்டா? இந்திக்கு உண்டு. ஆனா அப்படிப்பட்ட இந்தியை இந்தியாவை தமிழகத்தில் உடனே வைத்திருக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள். இப்படி ஆனாலும் ஏகப்பட்ட விஷயம் பேசிக்கிட்டு இருக்க அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் என்ன தெரியுமா சொல்றாங்க? திமுகவை எதிர்க்கிறதுக்கு என்டிஏ கூட்டணி தாங்க, எங்களை தவிர்த்து ஆள் இருக்கா சொல்லுங்க பாப்போம். விஜய் வந்தா விஜய் பாபா அப்படின்னு வாழ்த்தலாம் அம்புடுத்த அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்னும் கூடுதலாக கட்சிகள் வரும். வருகின்ற 23ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு பிரதம மந்திரி வர இருக்கிறார். அவர் வருகின்ற பொழுதும் அந்த முதல் கூட்டம் என்பது தேசிய ஜனநாயக கூட்டமாக நடக்க இருக்கிறது. அதற்கு பின்னாலும் இன்னும் பலம் சேரும். அதனால இன்றைய தேதியை பொறுத்தவரை திமுக கூட்டணியை வீழ்த்துகின்ற சக்தி ஒரு கூட்டணிக்கு இருக்க முடியும் என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்கிறது. பிரதமரை ஏற்றுக்கொள்கின்ற எங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளையும் ஏற்றுக்கொள்கின்ற யார் வந்தாலும் நாங்கள் விஜயி பவ அப்படின்னு தான் சொல்லுவோம். அது விஜயி பவன்னு இருக்கும். ஒரு பக்கம் அக்கா இப்படி விஜயி பவ அப்படின்னு சொல்ல, இதே கேள்வியை முன்னாள் தலைவர்கிட்ட கேட்டிருக்கா. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? அவர் ஒரு வித்தியாசமா சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு நீங்களே பாருங்க. விஜய் வந்தா உங்க கூட்டணி பலம் வாய்ந்ததாக ஆகும், அதனால விஜய் சேர்த்துக்கணும் அப்படின்னு உங்க தலைமை கிட்ட அண்ணாமலை சொல்லுவாரா? நான் தலைமை கிட்ட எதுவுமே சொல்றது இல்லைங்களா. எனக்கு பாரதிய ஜனதா கட்சி வலிமையா இருக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையா இருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய எண்ணம் எப்பொழுதுமே. அது விஜய் அவர்கள் அது ஏன்னா முரண்பாடுகள் இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு ஒரே இடத்துல வச்சிங்கனாலும் பிரச்சனை தான். எல்லோரையும் மதிக்கின்றோம், அதே நேரத்தில் ஒரு சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் கலந்து இது வெஜிடபிள் பிரியாணி எதுவுமே நான் சொல்ல விரும்பலைங்கன்னா நீங்களே பண்ணிக்கங்க. அப்படி சரியா வராது. முரண்பாடுகள் யாரை எதிர்க்கிறாங்க, யாரை எதிர்க்காம இருக்கிறாங்க, அதனால எல்லாத்தையும் பார்த்து குழப்பம்னா கெமிஸ்ட்ரி இருக்காதுங்க. நான் மக்கள் தேர்தல் நேரத்தில் தான் பார்க்க மாட்டாங்க. கெமிஸ்ட்ரி இருக்காது. கெமிஸ்ட்ரியும் முக்கியம். ஒரு அலையன்ஸ்ல ஒரே கோணத்தில் இறங்கி போகணும். விஜய் அவர்கள் அரசியல் விஜய் அவர்களுக்கு, எங்களுடைய அரசியல் எங்களுக்கு. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா விஜய் ஆப்போசிட்டா தான் இருப்பாரு அப்படின்றது தெளிவா தெரியுது. எங்க தலைவர்கள் வெஜிடபிள் பிரியாணி சொல்லும்போது அதுல நீங்க அதெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் என்ன தெரியுமா சொல்றாரு? யாப்பா இந்த தேர்தல் வந்துச்சு, இவங்க பாருங்க அரசு ஊழியர்களுக்கே அல்வா கிண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அறிவிப்பு ஏகப்பட்ட விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, நடைமுறையில சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறார். எப்போவுமே தேர்தலை ஒட்டி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடகங்களை திமுக அரங்கேற்றும். உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தலில் விடியல் தருவோம், ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தருவோம்னாரு. ஊருக்கு ஒரு பெட்டியை வச்சு பூம்பா மாதிரி இந்த பெட்டியில் போடுங்க மனுக்கள்லாம், உங்கள் மனுக்கள்லாம் 100 நாட்களில் பரிசீலிப்போம்
100 நாள் கழித்து உங்களுக்கு மனுக்கள் தீர்வு கிடைக்கலன்னா நேரடியாக கோட்டைக்கு யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க, என்னுடைய அறைக்கே வரலான்னு சொன்னார். யாருமே இன்னைக்கு அரசு ஊழியர்களே இந்த ஆட்சி அமையணுன்றதுக்காக பாடுபட்ட வாக்களித்த அரசு ஊழியர்களே பார்க்க முடியாத சூழ்நிலை. அரசு ஊழியர்களுக்கும் அல்வா கொடுத்த அரசு இந்த அரசு. நீங்க என்ன வேணா குறை சொல்லுங்க, நீங்க பேசுங்க, இல்ல ஆளை விட்டு பேச வைக்க, பாதா குறைக்கு டெல்லியில இருந்து கூட்டிட்டு வந்து பேசுங்க. நீங்க என்ன செஞ்சாலும் நாங்க தான் மாசு, எங்க பவர் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இன்னாள் அமைச்சர் ஒருத்தர். எங்களுக்கு யாராலும் நெருக்கடி கொடுக்க முடியாது, அவர்கள் கூட்டணியை பலப்படுத்தவும் முடியாது. அவர்கள் கூட்டணி போக போக தேய்ந்து கொண்டு போகுமே தவிர வலுவாக ஆகுவதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டிலே குறைவு. எடப்பாடி பழனிசாமி அவர் புதிய கட்சின்னா நிறைய கட்சி உருவாகுதில்ல, லெட்டர்பேட் கட்சி, அந்த கட்சியெல்லாம் வரும்னு சொல்றாரு. அதனால சொல்லியிருப்பாரு. இப்படியே பேசின அண்ணா அடுத்து ஓப்பனா ஒரு விஷயத்துக்கு வராரு. என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் சொல்றீங்களேப்பா, 5 வருஷத்துக்கு ஒரு முறை நாட்டுக்கு மொத்தமா தேர்தல் வச்சீங்கன்னா மக்கள்லாம் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியுமா சொல்லுங்க, அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். நான் முழுமையாக எதிர்க்கிறேன். பாராளுமன்ற ஜனநாயக முறையில ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமில்லாத விஷயம். பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் தான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு மேண்டேட் இருக்கு. மெஜாரிட்டி போயிடுச்சுன்னா புதிதாக வேற யாராவது மற்றவர்களுடைய ஆதரவோடு மெஜாரிட்டி உருவாக்க வேண்டும், இல்லாவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும். ஜனாதிபதி முறையில் இருக்கிற ஆட்சியில தான் ஃபிக்ஸ்டு டேர்ம் கவர்மெண்ட் இருக்க முடியும். ஒரு பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில் ஃபிக்ஸ்டு டேர்ம், அதாவது நம்ம வெஸ்ட்மின்ஸ்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்றோம், அங்கே ஃபிக்ஸ்டு டேர்ம் கவர்மெண்ட் இருக்க முடியாது. அதனால இது என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அரசியல் சாசனத்துக்கு, நம்மளுடைய ஆட்சி முறைக்கு எதிரானது. இரண்டாவது, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தாக்க என்னமோ செலவு கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய செலவெல்லாம் இந்தியாவில் ஆகிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு 5-6 தேர்தல் நடப்பது நல்லது. ஒரு 30 மாநிலங்கள் இருக்கிறது, ஒரு ஆண்டுக்கு சராசரியா 3லேருந்து 5 மாநிலத்துக்கு தேர்தல் வரும். அது வரை தப்பே கிடையாது. அடிக்கடி தேர்தல் வர்றதுனால தான் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். அரசியல் கட்சிகள் கொஞ்சம் விழிப்போடு இருப்பார்கள். 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் தேர்தல் வருகிறது என்றால் அரசியல் கட்சிகள் விழிப்போடு இருக்க மாட்டார்கள். ஆட்சியில் இருப்பவர்கள் ஒரு மெத்தன போக்கோடு இருப்பார்கள்.